வணக்கங்க. 3/10/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு நீங்கள் கூகுள் சர்ச்லேயோ மேப்லேயும் போட்டிங்கன்னா நம்ம பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு திருப்தியாக நேரில் வந்து எந்த மாடு எந்த கன்று பிடிச்சாலும் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாமுங்க. 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்டு உங்கள் ஊர் இருந்ததுன்னா எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க, ஒரு ரெட் சிந்தி மாட்டுக்கு சாகிவால் செனையூசி போட்டு பிறந்த ஒரு நல்ல தரமான கிடாரிங்க. நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல உடல் அமைப்புங்க, நல்ல மடிகால் சுத்தம்ங்க. 9 மாதம் சினை, பல்லு 2 பல்லுங்க, தலையீத்துங்க. அதாவது ரெட் சிந்தி மாட்டுக்கு சாகிவால் செனையூசி போட்டு பிறந்த ஒரு தலையீத்து கிடாரி, 9 மாதம் சினை, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இன்னும் அதிகபட்சம் ஒரு 10 to 15 நாளில் கன்று ஈனிருங்க. நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குது. நேரில் வந்து பார்க்குறனாலும் சரி, வீடியோ பார்க்குறனாலும் சரி, நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 52,000 ரூபாய்ங்க. தலையீத்தில் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் சுழி சுத்தமாக இளம் பொருளாக நல்ல மடிகால் சுத்தத்தில் நல்ல தோல் இலக்கத்தில் தெளிவாக வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து கூட நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாமுங்க. விற்பனை விலை 52,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊருங்க. நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊராக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை கட்டாயமாக பண்ணி கொடுக்குறோங்க. கிலோமீட்டருக்கு 14 ரூபாய் வாடகைங்க. டோல்கேட்டும் வழி செலவும் இருந்ததுன்னா தனியாக வசூலிக்கப்படுங்க. தோராயமாக உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் 200 கிலோமீட்டர் வருதுன்னா அப் அண்ட் டவுன் 400 வந்துடுங்க. நம்ம ஒரு சிங்கிளுக்கு 200 கிலோமீட்டருக்கு மட்டும் 14 ரூபாய்ன்னு போட்டால் 2,800. வர்ற வழியில் டோல்கேட் இருந்தால் டோல்கேட், வழி செலவு இருந்தால் வழி செலவு, அது மட்டும் சேர்த்து வாங்கப்படும். இல்லைன்னா அதிலேருந்து என்ன கம்மியாக பண்ணித்தர முடியுமோ அது பண்ணித்தரலாமுங்க. ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு 2 நாள்லேருந்து 1 வாரம் ஆனாலும் எங்கள் சைடில் டிலே ஆகுதுன்னா கட்டாயமாக அதுக்கான மெயின்டெனன்ஸ் கிடையாதுங்க. நாங்களே பராமரித்து பாதுகாப்பாக வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு எல்லாம் புதுசு போட்டு கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. மூக்கணாங்கயிறு மட்டும் தேவைப்படும் பட்சத்தில் மட்டும்தான் மாற்றி கொடுப்போமுங்க. ஏன்னா மூக்கணாங்கயிறு புதுசு மாற்றினோம்னா வண்டி ஏற்றி வரும்போது அந்த மூக்கு நாணல் பட்டுக்கிட்டு மூக்கு வலி எடுத்துருங்க. 2 நாள் 3 நாளைக்கு தீவனம் சாப்பிடாது. மற்றபடி முகரை, தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி எல்லாம் புதுசு தான் வருங்க. மாடு வாங்குறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு கயிறு மாற்றணுங்கிற அவசியமே இருக்காதுங்க. நம்ம தொடர்ந்து ஒரே மாதிரியான அணுகுமுறையில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் மாடுகள் வியாபாரம் பண்ணுறோம். ஒவ்வொரு பதிவும் 2 நிமிஷம் ஓடுற மாதிரியான பதிவாக தான் இருக்குது. பதிவையும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. வீடியோ பதிவில் அடுத்ததாக பார்க்குறதுங்க, 3வது ஈத்துங்க. காங்கேயம் மாட்டுக்கு காங்கிரேஜ் செனையூசி போட்டு பிறந்த மாடுங்க. காங்கேயம் காங்கிரேஜ் கிராஸுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. அணைச்சும் பால் கறக்கலாமுங்க. நேரம் 4 லிட்டர் பால் மடியில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 3+3 6 குடி பால் கறந்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, பல்லு கடைமுளைப்பு, சினை 9 மாதம். காங்கேயம் மாட்டுக்கு காங்கிரேஜ் செனையூசி போட்டு பிறந்த ஒரு மாடுங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா 2 நாட்டு மாடு கிராஸ் இருந்ததுனாலே பால் வந்து கெட்டியாக இருக்குங்க. சுழி சுத்தமாக இருக்குது, மடிகால் சுத்தத்தில் இருக்குது, குணமாக இருக்குதுங்க. மேய்ச்சல் அருமையாக போய் மேய்ஞ்ச மாடுங்க. 2 காலையும் அண்ணாங்கால் போட்டு நல்லா மேய்ச்சிருக்கிறாங்க. பொறுமையாக இருக்குது, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கன்று போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 51,000 ரூபாய்ங்க. மாடு பாலை கறந்துட்டு காலக்கண்ணோ கிடாரிக்கண்ணோ குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய்க்கு விற்குங்க. மாடு சனையே இல்லைன்னா கூட நல்லா வச்சுருந்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 36-37 ரூபாய்க்கு விற்குங்க. ஏன்னா நல்ல எலும்பு கணத்தில் பெருவெட்டான மாடுங்க. குறைஞ்சபட்சம் 30,000 ரூபாய்க்கு விற்குங்க. அதை நம்ம வச்சுருக்கிற தரத்தை பொறுத்து மாடு விற்பனையாகும். நஷ்டங்கிறது கண்டிப்பாக வராதுங்க. ஏன்னா மாடு நல்ல எலும்பு கணம் பெருங்கூட்டு உடம்புல இருக்குது. கறவையும் நல்ல கறவை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஒரு பால் மயிலை கிடாரி கண்ணுங்க. வயது வந்து பார்த்திங்கன்னா 10 மாதங்கள் ஆகுது. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை. 8 பால் பல் தெளிவாக இருக்குதுங்க. மூக்கு குத்தி இருக்குதுங்க. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க. 10 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் பால் மயிலை கிடாரி கன்றுங்க. விற்பனை விலை 20,000 ரூபாய்ங்க. காங்கேயத்தில் பால் மயிலை கன்று வேணும், கிடாரி கன்று வேணும், சுழி சுத்தமான கண்ணாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும், மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இருக்கக்கூடாதுன்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். வால் இறக்கம் அருமையாக இருக்குதுங்க. தாடை இறக்கம் இல்லைங்க. கண் கழுவிட்டோம்னா சுத்த
பால் மயிலையே இருக்குங்க. பால் மயிலைங்கிறது என்ன அப்படின்னா, நாளைக்கு வந்து கன்று போட்டாலோ நிறைசனை ஆனாலோ நிறம் வந்து மாறாதுங்க. கருக்காய் ஏறவோ அந்த மாதிரி கருமுடிகள் முளைக்காது, ஒரே மாதிரி தான் இருக்குங்க. காது உள்மடலுங்க, முன்னங்கால் முட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை முடிகள் தான் இருக்குமா ஒழிஞ்சு அந்த கருமுடி வராதுங்க. அதுதான் நம்ம பால் மயிலைன்னு சொல்கிறோம். நிறைய பேர் அதை விரும்பி வாங்குவாங்க. தரமான கிடாரி கன்று நல்ல குணமாக வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 20,000 ரூபாய்ங்க. கால்நடை தீவனங்கள் நீங்கள் வந்து மாடுகளுக்கு கொடுக்குறீங்க, பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்ம தீவன மூட்டைகளை பயன்படுத்தி பாருங்கள். 2 விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம். ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம். இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டர் வரைக்கும் தீவன மூட்டையை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஃப்ரீங்க. 45 கிலோ ஈரப்பதமிக்க தீவனம் 6 பொருட்கள் கலந்தது 550ங்க. 45 கிலோ 18 பொருட்கள் கலந்தது வரத்தீவனம் 1100ங்க. இதே விலைக்கு நம்ம 150 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சம் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம். மற்ற ஊர்களுக்கும் மாவட்டங்களுக்கும் நம்ம வந்து பார்சல் மூலிமா அனுப்புகிறோமுங்க. எம்எஸ்எஸ்ங்க, ரதிமினா பார்சல் சர்வீஸ், இந்த 2 பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை அனுப்பி கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத ஒரு காராம்பசு கன்று, காளை கன்றுங்க. சுழி சுத்தமான கன்று, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, நல்ல கூர்வாரான காலக்கண்ணுங்க. நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல சூட்டிப்புங்க, நல்ல கால் ஊக்கம், முன்னங்கால் பின்னங்காலுக்கெல்லாம் வந்து நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குதுங்க. குறைப்பழுது இல்லைங்க. 8 பால் தெளிவாக இருக்குது, கழிப்பு சுழி கிடையாதுங்க. வால் வந்து பார்த்திங்கன்னா முட்டி கீழே இருக்குது, முழுந்து தெளிவாக முட்டுது, தாடை இறக்கம் இல்லைங்க. காராம்பசு கன்று தெளிவான ஒரு காலக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக பார்த்து வாங்கலாம். மற்ற தகவல்களுக்கு பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாமுங்க. வயது 11 to 12 மாதம், சுழி சுத்தம், மறை வெள்ளைப்புள்ளி இல்லை, காராம்பசு கன்று, காளை கன்றுங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, நல்ல திமிழ் அமைப்பில் இருக்கக்கூடிய மயிலக்கன்று, காலக்கண்ணுங்க. கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 9 to 10 மாதம்தான் இருக்குங்க. நல்ல சுழி சுத்தத்தில், நல்ல குணவனத்தில் தெளிவான ஒரு காலக்கண்ணுங்க. நேரில் வந்து கூட பார்த்து வாங்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். நல்ல திமிழ் அமைப்பு, குதிரை உடம்பு, தொப்புள் இறக்கம் இல்லை, தாடை இறக்கம் இல்லை, வால் இறக்கம் இருக்குதுங்க. கூர்வாரான காலக்கண்ணுங்க. நல்ல திமிழோட காலக்கண்ணு, மயிலக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் பார்க்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க. இந்த தரமான மயிலை காளை கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. கண்ணு கூர்வாராக இருக்குங்க, சுழி சுத்தமாக இருக்கும், கழிப்பு சுழி இருக்காது, குறைப்பழுது இருக்காது, 8 பால் தெளிவாக இருக்கும், நல்ல சாட்டவாராட்ட தெளிவான ஒரு காலக்கண்ணா வந்து சேரும். விற்பனை விலை 19,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து பழைய வர்க்க மயிலை மாடுங்க. நல்ல தரமான மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லைங்க. காளை கன்றுங்க, மயிலக்கன்று. ஈனி 4 நாட்கள் தான் ஆகுதுங்க. மாடு நம்ம வாங்கின இடத்துலையே கறந்து பார்த்து வாங்கிட்டு வந்ததுனால இன்றைக்கி கறக்கிற மாதிரி நம்ம வீடியோ போடலை. கறவைக்கு கால் அணைக்கணும். ஈத்து 4ஆம் ஈத்து, கன்று காலக்கன்று. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். பாலோட அளவீடு நேரம் 2 லிட்டர் கறவை தெளிவாக கறக்கலாமுங்க. பல்லு தெளிவாக இருக்குதுங்க. வால் இறக்கம் நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும். கொம்பு வந்து பார்த்திங்கன்னா பழைய வர்க்க மாடுகளுக்கு உண்டான திருவொம்பு அமைப்பில் இருக்குங்க. கண் அருமையான கன்று காலக்கண்ணுங்க. காம்பு 4 காம்புமே நல்ல ஊசி காம்புங்க. கறவைக்கு நிற்கிறதுக்கு 100% உத்தரவாதம். பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நாளை பதிவில் அனுப்பப்படுங்க. மாடு கன்று 2 சுழி சுத்தம். ஈத்து 4ஆம் ஈத்து, கன்று காலக்கன்று. ஈனி 5 நாட்கள் ஆகுது. கறவைக்கு கால் அணைச்சி கறந்துக்கணும். பாலோட அளவீடு நேரம் 2 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. பழைய வர்க்க காங்கை மாட்டில் நல்ல நெட்டு நீளத்தில், நல்ல கண்ணோட, நல்ல காம்பு அமைப்பில், கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி பொறுமையான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். பாலை கறந்துட்டு நீங்கள் விற்பனை செய்யும்போது காளை கன்று 10,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஒரு 5,000 ரூபா வரைக்கும் விற்கலாமுங்க. மாடு சனையே இல்லைனாலும் 30,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஒரு 32,000 ரூபா வரைக்கும் விற்கலாமுங்க. என்ன தீனி போடுறீங்களோ அதுக்கான பால் நம்ம கறந்துக்கிறோம். திருப்பி விற்றாலும் பாலை கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் போகக்கூடாது. வச்சுக்கிறனாலும் நம்ம தெளிவாக வச்சுக்கலாமுங்க. நல்ல டைப்பான மாடுங்க. நல்ல திமிழ் அமைப்பு, உடல் அமைப்பு, வால் இறக்கம் தெளிவாக இருக்குது. விற்பனை விலை 45,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எந்த மாடு எந்த கன்று வாங்குறீங்களோ வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க. அடுத்தது வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டை மாடுங்க. நல்ல குட்டையிலே வந்து பார்த்திங்கன்னா பால் மயிலைக்கும் குறாவுக்கும் இடைப்பட்ட மாதிரியான ஒரு குட்டை மாடு. கன்று வந்து பார்த்திங்கன்னா காலக்கன்று, கிராஸ் கன்று, காலக்கண்ணுங்க. கன்று போட்டு 5 நாட்கள் தான் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கன்று 2ம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மாட்டினுடைய உரிமையாளர் காலையில் 3, சாயங்காலம் 3, 6 படி வால் தெளிவாக பீச்சிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு இருப்பு மாடாக இருந்தது. அவங்களுடைய பொருளாதார தேவைக்காக தான் இந்த மாட்டையை கொடுத்தாங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க நேரில் பார்க்குறதுக்கு. குறாவுக்கும் பால் மயிலைக்கும் இடைப்பட்ட 3வது ஈத்து குட்டை மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். கன்று மட்டும் பார்த்திங்கன்னா செனையூசி வந்து பொங்கனூர் ஊசி போட சொல்லியிருக்காங்க. அவங்க செனையூசி எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால கடைசிக்கு கலப்பின மாட்டினுடைய ஊசி போட்டதுனால கன்று வந்து கலப்பின கன்று காலக்கன்று 5 நாள் ஆகுதுங்க. கால் அணைக்காமல் பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்து பூங்காம்பில் தெளிவான ஒரு மாடு, குட்டை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாமுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, கன்று காலக்கன்று. பாலோட அளவீடு நேரம் 3 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம். மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. 3ஆம் ஈத்து குட்டை மாடு, கன்று கிராஸ் கன்று, காலக்கன்று. 5 நாள் ஆகுது. கால் அணைக்க வேண்டாம். நேரம் 3 லிட்டர் பால் தெளிவாக பீச்சிக்கலாம். குணத்தில் ரொம்ப அருமையான மாடு. 2ம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. விற்பனை விலை 42,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊருங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதும். பாதுகாப்பாக ஏற்றி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. மாடு நேரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. ஏன்னா சுத்த பால் மயிலைக்கும் குறாவுக்கும் இடைப்பட்ட இறங்குறதுனால அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்கும். கறவைக்கு அவ்வளோ ஒழுக்கம். காம்பு நல்ல ஓர்ஸுங்க. பூங்காம்பு, தமறு நல்ல பெரிய தமருங்க. கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு. வந்து கறந்து பார்க்குறவங்களும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்களும் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாமுங்க. குட்டை மாட்டில் கால் அணைக்காமல் நேரம் 3 படி பாலில் மாடு வேணும்னா வந்து கறந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல்லு தலையீத்து பெருங்கூட்டு கிர் மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா 4 மாதமான கிர் கன்று காலக்கன்று. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாம். 2 பேருமே பால் கறந்துக்கலாம். கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு. இன்னும் மாட்டுக்கு செனையூசியோ காலையோ எதுவும் சேர்க்கப்படவில்லைங்க. 2 பல்லு தலையீத்து கிர் மாடு. கன்று கிர் கன்று காலக்கன்று. கண்ணுக்கு 4 மாதம் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். நல்ல காம்போர்ஸ் வந்து அருமையான காம்போர்ஸுங்க. காம்பு நல்ல இடைவெளிங்க. பாலோட அளவீடு தற்போதைய இதில் காலையில் 4 சாயங்காலம் ஒரு 3.5 ஒரு 7.5 லிட்டர் பால் கறந்துட்டுருக்குதுங்க. கன்று மாடு சுழி சுத்தமாக இருக்குது. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 52,000 ரூபாய்ங்க. 2 பல்லு தலையீத்து கிர் மாடு காலக்கண்ணோட ஒரு 7.5 லிட்டர் பால் கறவையில். இன்னும் சினையூசியோ காலையோ போடலைங்க. இனி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்ம வந்து சினையூசியோ காலையோ போட்டுக்கலாம். இதிலேருந்து இன்னொரு 5 மாதம் 6 மாதம் நம்ம பீச்ச முடியுங்க. ஊசி போட்டதில் இருந்து பீச்சலாம். பல் 2 பல் தானுங்க. இன்னும் 4, 6, 8 பல் சேரும்போது மாடு இன்னும் உருவத்தில் பெரும் மாடாக வரும். அடுத்தடுத்து ஈத்து இளங்கறவையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதங்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5 சாயங்காலம் 4 9 வரைக்கும் பீச்சிருக்கிறாங்க. கடந்த 1 மாதமாக கொஞ்சம் தீவன பற்றாக்குறை பராமரிப்பு குறைவுங்கிறதுனால ஒரு 1.5 லிட்டர் பால் குறைஞ்சிருக்குதுங்க. நல்ல நரம்பு தார நல்ல மடிகால் சுத்தம் குண்டாக கீழே வச்சு நம்ம மாட்டுக்கு பீச்சிக்கிட்டே இருக்கலாம். கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 52,000 ரூபாய்ங்க. வீடியோ பற்றி முழுமையாக பாருங்கள். பால் கறக்கிற பக்கெட்டில் இந்தளவுக்கு அளவு இருக்குங்கிற நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி காலையில் தான் நம்ம வீட்டுக்கு வந்ததுங்க. நுரையோட ஒரு 4,5 லிட்டர் பால் இருந்ததுங்க. அளவுக்கு ஒரு 3.25 இருக்குங்க. ஒரு 2 நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா காலையில் ஒரு 4.5 வரைக்கும் கூட பீச்சலாம். சாயங்காலம் ஒரு 3.5 to 4 கொண்டு வரலாமுங்க. 7லேருந்து 7.5 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு பீச்சிக்கலாம். நம்ம வாங்கின இடத்துல கறந்தெடுத்த வீடியோவும் ஆண்கள் கறக்கிற வீடியோவும் இருக்குதுங்க. அதனால் கறவைக்கு ஒழுக்கம் பல்லு பாக்கி லோக்கலில் இருந்த மாடு. விற்பனை விலை 52,000 ரூபாய்ங்க. எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.